ஏன் ஆத்துக்காரு இப்படி அடிக்கிறேன்? இவரு ஏன் ஆத்துக்காரு? என்ன ஐயோ? நெக்ஸ்ட் டைம் பால் வேணும். அது மாமா போன்ல எழுத்தெல்லாம் மங்களா தெரியுதியா? எப்ப பார்த்தாலும் போனை பார்த்துக்கிட்டே இருந்தா அப்படி தாண்டி இருக்கும். கண்ணு போச்சு போ. அப்பாடா, நான் கூட போன் போச்சோன்னு பயந்துட்டேன். ஏண்டா நீங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? நம்ம ரகசியத்தை அவங்ககிட்ட சொல்லட்டா? இங்க வா, இங்க வா. நாங்க 2 பேரும் வடி கட்டின முட்டாளுங்க. அம்மா, என்னோட பென்சில் பவுச் ரொம்ப பழசாயிருச்சு, கீழே தூக்கி போட்டுறவாமா? ஏ பிங்கி, உன்னோட பென்சில் பவுச் வாங்கி 1 மாசம் தானே ஆகுது. அதுக்குள்ளெல்லாம் கீழே தூக்கி போடக்கூடாதுமா. அந்த காலத்துலலாம் நாங்கள் ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கினா அடுத்த வருஷம் தான் அந்த பாக்ஸை மாற்றுவோம். சரிம்மா, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, அதனால பென்சில் பவுச்சை கீழே போடல, பேசாம மேல தூக்கி போட்டுறேன். டேய், இன்னைக்கு என்ன சமையல் பண்ணிட்டோம்? பிரியாணி பண்ணுமா? இன்னைக்கு கிருத்திகடா. சரி, தக்காளி சாதம் பண்ணு. தக்காளி என்ன ரேட் விற்குதுன்னு தெரியுமா? மார்க்கெட் போனா தானே தெரியும். கீரை குழம்பாவது பண்ணுமா? கீரை இல்லையே. சரி, நேற்று வச்ச ரசம் இருக்குது, இன்னைக்கு அதை வச்சு ஓட்டிடுறேன். எனக்கு இருமல் வந்தா நான் உடனே டாக்டர் கிட்ட போவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் உடனே கை வச்சு இருமிடுவேன் மேடம். இதுக்கு போய் டாக்டர் வரைக்கும் போவாங்களா? சும்மா தானே இருக்கிறான், வாசப்படியை கொஞ்சம் கிளீன் பண்ணலாம். சும்மா தானே இருக்கிறான், அப்படியே கொஞ்சம் வீட்டையும் பெருக்கிடலாம். சும்மா தானே இருக்கிறான், செஞ்சு வைக்கலாம். சும்மா தானே இருக்கிறான், அதனால துவைச்சு போட்ட துணியெல்லாம் எடுத்து வைக்கலாம். சும்மா தானே இருக்கிறான், துவைச்சு எடுத்து அந்த துணியெல்லாம் மடிச்சு வைக்கலாம். சும்மா தானே இருக்கிறான், அப்படியே வெங்காயமா பூண்டை உரிச்சு ஒரு பூண்டு குழம்பு செஞ்சு வைக்கலாம். சும்மா அப்படியே குழம்பு தாச்சி விடலாம். சும்மா தானே இருக்கலாம். இப்படிதான் மக்களே வாழ்க்கை சும்மா போயிட்டு இருக்குது.